Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் செல்லங்களா. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நிறைய பொருட்கள் இருக்கும்போது அதுல எது ரொம்ப பெருசு, எது ரொம்ப வேகம், எது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி பிடிச்சு விளையாடும் போது யார் ஜெட் வேகத்துல ஓடுவாங்க? அப்படி ஒருத்தரை மட்டும் இவங்க தான் a faster runner-னு சொல்றதை விட இவங்க தான் the fastest-னு சொன்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்படி 3 இல்ல அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள்ல ஒன்னு மட்டும் குறிப்பிட்டு இதுதான் டாப் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு. அது என்ன தெரியுமா? சூப்பர்லேட்டிவ். வாங்க அது என்னன்னு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சூப்பர்லேட்டிவ்னா ஒண்ணுமே இல்ல. the most, the highest, the best. அதாவது இருக்கிற எல்லாத்தையும் விட இதுதான் டாப்ல இருக்கு, இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றதுதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு சாதாரண வார்த்தைக்கு எப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு. பிக் அப்படிங்கிற வார்த்தை தி பிக்கெஸ்டா மாறுது. ஃபாஸ்ட்ங்கிறது தி ஃபாஸ்டஸ்டா மாறுது. டால்ங்கிறது தி டாலஸ்டா மாறுது. இந்த மாதிரி டாப் லெவலுக்கு கொண்டு போறது தான் சூப்பர்லேட்டிவ். சரி, இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு. ரூல் ரொம்ப ரொம்ப ஈஸி. வார்த்தை ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அதோட கடைசில EST அப்படின்னு சேர்த்தா மட்டும் போதும். ஆமா, நீங்க பாக்குற மாதிரி குட்டியா சிம்பிளா இருக்கிற வார்த்தைகளுக்கு, அதாவது ஷார்ட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம கடைசில எஸ்ட் சேர்த்தாலே போதும், அது சூப்பர்லேட்டிவா மாறிடும். இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பார்க்கலாமா? டால், அது தி டாலஸ்டா மாறும். ஸ்மால், தி ஸ்மாலஸ்ட். ஃபாஸ்ட், தி ஃபாஸ்டஸ்ட். பாத்தீங்களா எவ்ளோ ஜாலியா இருக்கு? இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, சரியா? I am the tallest in my class. சூப்பர். அதாவது நான் என் கிளாஸ்லயே ரொம்ப உயரமானவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இதை எப்படி சொல்லலாம்? ரெடியா? This is the smallest toy. அருமையா சொன்னீங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி பொம்மைன்னு அர்த்தம். சரி, அடுத்த ரூலுக்கு போகலாம். எல்லா வார்த்தையும் குட்டியாவே இருக்குமான்னு? சில வார்த்தைகள் கொஞ்சம் பெருசா இருக்குமே, அப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் நீளமா இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம EST சேர்க்க கூடாது. அதுக்கு பதிலா அந்த வார்த்தைக்கு முன்னாடி மோஸ்ட் அப்படின்னா ஒரு ஹெல்ப்பர் வார்த்தையை சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அது த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு மாறும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்ங்கிற வார்த்தை த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மாறும். வாங்க, இந்த வாக்கியத்தை இப்ப நாம சேர்ந்து சொல்லலாம். This is the most interesting story. பிரமாதம், இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம பார்க்க போறது சில ஸ்பெஷல் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமானவ. இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுக்குன்னு தனி வடிவங்கள் இருக்கு. இந்த ஸ்பெஷல் வார்த்தைகளை பாருங்க. குட் அப்படிங்கிறது த பெஸ்டா மாறும். பேட்னா த வர்ஸ்ட். மெனினா த மோஸ்ட். இத மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்த வாக்கியத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? This is the best day. மிகச்சரி, இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அப்படின்னு அர்த்தம். வாவ், ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு சின்னதா ஒரு பிராக்டிஸ் செஞ்ச என்ன? ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்றத ரொம்ப நம்பிக்கையா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இங்கிலீஷ் இஸ் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். சூப்பர். ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப சுலபமான பாடம்னு அர்த்தம். இது உங்க எல்லாருக்குமே உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க சேர்ந்து சொல்லலாம். மை டீச்சர் இஸ் த பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். என் ஆசிரியர் தான் சிறந்தவர். இப்போ நாம கேள்விகள் கேட்க பழகலாம். Who is the tallest? அப்படின்னா யார் உயரமானவர்? Which is the best food? அப்படின்னா எது சிறந்த உணவு? நீங்களும் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட கேள்விகள் கேட்டு பாருங்க, ஜாலியா இருக்கும். செல்லங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. யூ ஆர் த பெஸ்ட். இப்போ ரொம்ப பெருமையா தைரியமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஆம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். ஆமாம், நான் என்னுடைய சிறந்த வடிவம். இதை எப்பவும் மறக்காதீங்க. கடைசியா இந்த வாக்கியத்தையும் முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. இங்கிலீஷ் இஸ் பிகமிங் ஈஸி ஃபார் மீ. ரொம்ப சரி, ஆங்கிலம் எனக்கு சுலபமாகிட்டே வருது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா கத்துக்கிட்டீங்க.
நீங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் செல்லங்களா. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.